இந்த லாய மசுகு இல்லல் முத்தகரும் தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள் என்பதற்கு பலரும் பல விளக்கங்களை சொன்னாலும் இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி இது மாதிரியத்தான் அதுவும் அமைந்திருக்கிறது என்று யார் சொல்கிறார்களோ அதுதான் சிறந்த விளக்கமாக எனக்கு படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க கூட என்ன செய்யறாங்க, அதை சொல்லி காட்டுறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு வசனம் கூட இத பத்தி சொல்லக்கூடிய வசனமாக இருக்கிறது. ஷைத்தான்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை சொல்றதாக ஒரு கருத்து அந்த மக்கள்கிட்ட இருந்தது. ஏன் இருந்ததுன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொய் சொல்லுவாங்கன்னு யாருக்கும் சந்தேகம் வரவே இல்லை. அவங்க இறை தூதர்னு போய் சொல்றாங்க இல்லையா, சொன்ன உடனே இவர் பொய் தான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் எந்த மக்களுக்கும் வரல. ஏன் வரல? அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்கறாங்க. ஒரு ஏற்கனவே பொய் சொல்லி இந்த மாதிரி அவருடைய கேரக்டர்ல ஒரு மோசமான ஆளு என்று இருந்தா தான் நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு பொய் சொல்லுவாரு. இவர் ஒரு நாளும் பொய் சொன்னதில்லையே, எல்லாம் பர்ஃபெக்டா கரெக்டாவுல இருப்பாரு. இவர் வந்துகிட்டு வேதம் வருதுங்கிறாரு, அப்படின்னா இவர் பொய் சொல்லல. ஆனா ஷைத்தான்கள் இவர்கிட்ட என்னத்தையோ போட்டு வேதம் சொல்லி ஏதோ குழப்பி விட்டு இருக்குது, அதை நம்பிக்கிட்டு இவர் மக்கள்கிட்ட சொல்றாரு என்று சில பேர் நினைஞ்சாங்க, விமர்சனம் பண்ணாங்க. அப்ப அது கவிஞர்கள் ஒரு சூறா இருக்கு இல்லையா, அதுல கூட அந்த வசனம் வரும். அதுல என்ன வருது, யார் மீது ஷைத்தான்கள் இறங்குகிறாள் என்று நான் அறிவிக்கட்டுமா, அலாமன் தனஸ்ஸலு ஷயாத்தீன், ஷைத்தான் யார் மீது இறங்குகிறார் என்று அறிவிக்கட்டுமான்னு சொல்லிட்டு அல்லாஹ் வரிசையா கேட்பான். பொய்யன், இத்து கட்டுறவன், குற்றவாளி, பாவிக்கு தானடா ஷைத்தான் வருவான், இவருக்கு எப்படி ஷைத்தான் வருவான்? ஷைத்தான் எல்லாம் வர இன்னமும் அனிசம்மையில மௌசூலுன், அங்க பேசுகிற பேச்சுக்களை எல்லாம் கேட்க முடியாமல் ஷைத்தான்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இந்த குர்ஆன் வருகிறது, இது ஷைத்தான் மூலமாக வந்தது இல்லை என்று சொல்லி அந்த கவிஞர்கள் 26வது அத்தியாயத்துல அல்லாஹ் இதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கிறான். இந்த விளக்கத்தையும் இணைச்சு பார்க்கும் பொழுது ஓஹோ இது இந்த குர்ஆனை பற்றி உள்ள சந்தேகத்தை நீக்குகிறது. முகம்மது அவர் சொல்லக்கூடியது அவரா கற்பனை பண்ணி சொல்லல, ஷைத்தான்கள் சொல்வதை கேட்டுட்டு சொல்லல. எந்த இடத்திற்கு ஷைத்தான்கள் போக முடியாதோ, எந்த இடத்திற்கு மலக்குகள் மட்டும் போக முடியுமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இது கொண்டு வரப்படுகிறது. அதை மலக்கு தான் தொட முடியும், வேற யாரும் தொட முடியாதுன்னு சொல்லி அதை பேசக்கூடிய வசனத்தை இவங்க என்னமோ இப்ப பெருண்டு எடுத்து வச்சுக்கிட்டு இதைத்தான் பேசுறதுன்னு நினைச்சிட்டாங்க, ஆக்கிவிட்டாங்க. அதனால இந்த வசனம் லாய மசுகு இல்லல் முத்தகரூன், தூய்மையானவர்களை தவிர இதை யாரும் தொடமாட்டார்கள் என்று குர்ஆன்ல இருக்கிறது உண்மைதான். ஆனால் இவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்தில் அது உள்ளது கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யணும், மனசுல வைத்துக் கொள்ளணும். இவங்க ஆதாரம் அடிபட்டு போயிருது. அதுக்கு அடுத்தது இன்னும் கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த வசனத்துக்கு வேற வேற விளக்கங்கள்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அந்த விளக்கங்களையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது நம்ம சொன்ன விளக்கத்துக்கு ஏற்றதா இல்லாட்டா கூட இந்த தொடர மேற்று இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்லுது. உதாரணமா புகாரி இமாம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள் சொன்னா, தூய்மையானவர்களை தவிர அதாவது உளவு தூய்மையானவர்களை தவிர யாரும் இதனுடைய இன்பத்தை உணர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த அர்த்தத்தை கொடுக்கறாங்க தெரியுமா? தொடர மேற்றுங்க இல்லையே, தொடர மாதிரி குர்ஆன் வரலையே, அப்ப எப்படி தொடரதை பத்தி இது பேசும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்களும் அந்த மாதிரியான ஒரு கருத்துக்கு வர்றாங்க. அதே மாதிரி யார் ஒருத்தர் ஷிர்க்கை விட்டும் தவிர்ந்திருக்கிறாரோ அவர்தான் லா யஅலமு தஃப்ஸீரஹு, அதனுடைய தஃப்ஸீரை வழங்க மாட்டார்கள், அதனுடைய உள் அர்த்தத்தை வழங்க மாட்டார்கள். தூய்மையானவர்கள் உள தூய்மையானவர்கள் தான் அதை சரியான பொருளை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஹுசைன் பின் ஃபதுல்ங்கிற ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு. அதே மாதிரி கத்தாதாங்கிறவர்கிட்ட கேட்கும் பொழுது ராக்கும் ஐந்த ரப்பில் ஆலமீன், அது ரப்புல் ஆலமீன் இருக்கிறப்ப அந்த குர்ஆனை பத்தி பேசுதுப்பா. அம்மா இந்தக்கும் உங்க கையில வச்சுக்கிற இந்த ஏடு இருக்குத அதை முசுகுல் முஷ்ரிகுன் நஜிசு, தூய்மை இல்லாமல் இருக்கக்கூடிய இணை கற்பிக்கிறவரும் அதை தொடுகிறார். உல் முனாஃபிகு ரிஜிசு, அசுத்தமான முனாஃபிக்கும் சந்தர்ப்பவாதி ரெட்ட வேஷம் போடுறவனு தொட்டு கொண்டிருக்கிறார், தொடலாம். இதை பத்தி இது பேசவே இல்லை, இந்த உலகத்தில் வாழ்ற மனிதர்கள் தொடுவதை பற்றி இது பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்தாதாங்கிறவர் சொல்றாரு. இப்படி பலரும் பலவிதமான அர்த்தங்களை என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. இந்த அர்த்தங்கள்லாம் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆன் தொடுற மாதிரி அருளப்படலை. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் வந்துகிட்டு இருக்குங்க, லாய மசுகு இல்லல் முத்தகரூன் அந்த வசனம் வரும் பொழுது
ஏதாவது தொடக்கூடிய விஷயங்கள் ஏதாவது அங்க இருந்துச்சா? அது மாதிரி ஏதாவது புத்தகத்தை எல்லாம் கொடுத்து வச்சிருந்தானா? ஒண்ணுமே இல்ல. அப்ப இது என்ன வழங்கணும்? தூய்மையானவர்களை தவிர தொடமாட்டார்கள் என்பதற்கு இந்த அறிஞர்கள் கொடுத்த விளக்கத்தை விரும்பினா அதை ஏத்துக்கிட்டு போங்க. அல்லது என்ன செய்யுங்க, தூய்மையானவர்கள் மலக்குகள் அது லௌஹுல் மஹ்பூல சொல்லுது அப்படின்னு குர்ஆன் நேரடியா என்ன சொல்லுதோ அதை எடுத்துக்கிட்டு போங்க. அதைத்தான் எடுக்கணுமே தவிர தொடுறதுன்னு எடுத்துட்டீங்கன்னா என்ன வந்துடும்? அப்ப குர்ஆன் எழுத்து வடிவில் அருளப்பட்டதுங்கிற அர்த்தம் வந்துடும். அந்த அர்த்தம் வந்துச்சுன்னு சொன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் எழுத்து வடிவில் வரலன்னு, அவ்வளவை மறுக்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன செஞ்சிடும், ஏற்பட்டு போயிடும். இது இந்த பேசிக்கா விளங்கிக்கணும். அப்ப குர்ஆன் என்பது எழுத்துங்கிறது பாதுகாப்புக்கு செஞ்சது, ஓசைதான் குர்ஆன். இப்படி வச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆன் வந்துச்சுல, வந்த உடனே எழுத சொன்னாங்கல்ல, சஹாபாக்கள் எழுதுனாங்கல்ல, அந்த எழுதப்பட்ட பிரதி இன்னைக்கு பாதுகாப்பா இருக்குதுல, அதையும் எடுத்து வச்சுக்கிறீங்க பக்கத்துல. இப்ப நீங்க குர்ஆன் வச்சுக்கிறீங்கல்ல, அதையும் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிறீங்க. ரெண்டு ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. உங்களுக்கு அந்த குர்ஆனை வாசிக்கவே இயலாது. எந்த குர்ஆனை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தொகுக்கப்பட்ட சஹாபாக்கள் எழுதி வைத்தார்களே, அதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதையெல்லாம் ஒன்று திரட்டி அதை பல பல பிரதிகள் எடுத்தார்களே, அந்த குர்ஆனை நீங்கள் மியூசியத்தில், தாஸ்கண்ட் மியூசியத்தில் இருக்கிறது. அதே மாதிரி துருக்கியில உள்ள இஸ்தம்புல் மியூசியத்தில் இருக்கிறது. அந்த குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம கையில் இருக்கிற குர்ஆனை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள யாரும் அந்த வசனத்தை வாசிக்க முடியாது, அந்த எழுத்தை வாசிக்க முடியாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல, 4 கலீஃபாக்கள் ஆட்சி செய்த காலத்துல எல்லாம் அந்த எழுத்துக்களுக்கு இந்த ஜேரு ஜபர்னு நம்ம போடுறோமே, அகர குறியீடு, இகர குறியீடு, உகர குறியீடுன்னு போடுறோமே, இந்த மாதிரி குறியீடுகள் போடப்படாது. ஒண்ணு. ரெண்டாவது எழுத்துகளுக்கு புள்ளி கிடையாது. நம்மளா ஒரு ஐடியா பண்ணி தான் எழுத்தை கண்டுபிடிக்கணும். ஜீம் என்பதும் ஹே என்பதும் ஹே என்பதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கீழே புள்ளி இருந்தா ஜீம் இப்ப சொல்லிக்கிறோம், மேல புள்ளி இருந்தா ஹேன்னு சொல்லிக்கிறோம், புள்ளியே இல்லாம இருந்தா ஹேன்னு சொல்றோம். இதெல்லாம் இப்ப நம்ம அடையாளத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மூணையும் ஒரே மாதிரி தான் எழுதுவாங்க. அது மாதிரி பே இருக்குது, தே இருக்குது, சே இருக்குது, நூன் இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னவாக, 4க்கு நம்ம வித்தியாசப்படுத்தி எழுதி வச்சுக்கிறோம். பேன்னு சொன்னா கீழே ஒரு புள்ளி, தேண்டா மேல 2 புள்ளி, சேண்டா மேல 3 புள்ளி, நூனுண்டா மேல 1 புள்ளின்னு வச்சிருக்கீங்க. இதை வச்சு அந்த எழுத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் 4 கலீஃபாக்கள் காலம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 4 ஒரே மாதிரி தான் இருக்கும். அது பேயா, தேயா, நூனா, சேயா, ஏயும் கூட அது மாதிரி தான் இருக்கும். ஏயான்னு கண்டுபிடிக்க இயலாது. அப்ப அந்த இடத்துல அவங்களா ஐடியா பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி ஏ தான் வச்சு வாசிக்கணும், இந்த இடத்துல நூனா தான் வாசிக்கணும்னு வாசிக்கிட்டாங்க. அப்ப நம்ம அந்த எழுத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த அந்த எழுத்தையே நம்ம வச்சிருக்கோம். எழுத்தை எவ்வளவோ மாறி போச்சு. இந்த எழுத்தும் எதிர்காலத்தில் நினைஞ்சு போயிடும், மாறி போயிடும். என்னதான் மாறினாலும் ஓசை மாறவே இல்லை. பாத்தீங்களா? மாறினது எது மாதிரி இருக்குது? எழுத்து மாறிடுச்சிங்க. அந்த குர்ஆனை வாசிக்க தெரிஞ்சவர் அதை கையில வச்சுக்கிட்டோம். இந்த குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எழுத்து இருக்குது, அந்த எழுத்தை வாசிக்க தெரிகிறவர் அவர் கையில வச்சுக்கிட்டு வாசிக்கட்டும். இந்த எழுத்தை வாசிக்க தெரிகிறவர் இதை வாசிக்கட்டும். 2 பேரும் ஒரே மாதிரியா வாசிப்பாங்க. எது மாற கிடையாது? ஓசை மாறல. ஓசை தான் குர்ஆன், அந்த உச்சரிப்பு தான் குர்ஆன், அந்த சத்தம் தான் குர்ஆன். அப்ப அந்த சத்தம் தான் குர்ஆன் சொல்லும் பொழுது தொடர மேட்டுக்கு என்ன வருதுங்கிற, அதுல வேதம்ல அது குர்ஆன். அது கெட்ட நாக்குல இருந்தெல்லாம் வரலாம்னா, கெட்ட கையினால தொட்டா என்னங்கிற, நாக்குல இருந்து ஒழு இல்லாதவன் நாக்குல இருந்து வரலாம்னு சொன்னா அதையும் சொல்லிக்கிறாங்க. ஒழு இல்லாம ஓதெல்லாம் தொடத்தான் கூடாது. இப்படிலாம் வந்த ஆளுக்கு சொல்ற ஒரு காட்சியெல்லாம் பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹுதன் லின்னாஸ், மனித குலத்துக்கு இது நேர்வழி காட்டும். நேர்வழி காட்டும் என்ன அர்த்தம்? படிச்சா தானே நேர்வழி காட்டும். ஒரு ஆள் வர்றாரு, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வர்றாரு, உங்க குர்ஆனை தாங்க, நீ இஸ்லாத்துக்கு வந்துரு தர்றேன். எப்படி வருவாரு? ஆனா தந்தா தானடா நான் வருவேன், நீ தந்தா தான் அதை படிச்சு பார்த்தது எனக்கு பிடிச்சி இருந்தா தான் நான் என்ன செய்வேன், நான் வருவேன். நீ தர முந்தி வந்தா தான் தருவேன்டா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பாரா இல்லையா?